ஆமென், ஆமென். லோத்தே, நீங்க நீதிமான் தான் லோத்தே. ஆனா நீங்க தானே தொடங்கி வச்சீங்க. நீங்க தானே தொடங்கி வச்சீங்க. இன்னைக்கு எல்லாரும் லோத்த ரொம்ப நல்லவனாகும், லோத்தை மனைவியை கெட்டவனாகவும் பார்க்கறதுக்கு காரணமே லோத்தை நீங்க எடுத்தது தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பம் எனும் நன்மை. 2 காரியத்தை சொல்றேன். 4வது ஸ்தானம், தேவன் நமக்கு தருகிற ஸ்தானம், பொசிஷன் அல்லது அழைப்பு அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கு என்று ஒவ்வொரு நிலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை காத்து கொள்ளணும். 2 பேரை வேதத்தில் பார்க்கும்போது, இன்னொரு 5 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். ஒருவன் சவுல், இன்னொருவன் தாவீது. ஒருவனுக்கு 2 பேரையும் உயர்த்தி தான் வைத்தார். ஆனால் அந்த உயர்வுல யாரால நிற்க முடியல தெரியுமா? சவுலால நிற்க முடியல. உயர்வுல யாருக்கு நிற்க முடிந்தது தெரியுமா? தாவீதுக்கு நிற்க முடிந்தது. அதை அடுத்த தலைமுறைக்கு கைமாற முடிந்தது. இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். ஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஏன் சவுலுக்கு நிற்க முடியல, தாவீதுக்கு ஏன் நிற்க முடிந்தது? நீங்கள் எழுதுறவங்க அப்படி 2ஆ போட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதிட்டீங்கன்னா நான் குயிக்காக சொல்லிடுறேன். 1, சவுல் கீழ்ப்படியவில்லை, தாவீது கீழ்ப்படிந்தான். சவுல் ஜனங்களுக்கு பயந்தான், தாவீது தேவனுக்கு பயந்தான். சவுல் ஆரம்பத்தை மறந்தான். 1 சாமுவேல் 15:17. ஆரம்பத்தை மறந்தான். தாவீது எப்பொழுதும் நினைவு கூர்ந்தான். எப்பொழுதும் நினைவு கூர்ந்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதனுடைய எப்பொழுதும். 4, சவுல் தான் செய்த தவறை நியாயப்படுத்தினான். சாமுவேல் வந்து கேட்கிறார், ஏன் உன்னை எல்லாத்தையும் அழிச்சிட்டு தானே வர சொன்னார், எது கொண்டு வந்த? அது ஜனங்க தான் இப்படி சொன்னாங்க. அப்படி தான் செய்த தவறை நியாயப்படுத்தினான். ஆனால் தாவீதோ உடைந்து மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டான். அதன் அடையாளம் தான் சங்கீதம் 51. சவுல் அபிஷேகத்தை மதிக்கவில்லை. அவன் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று போட்டான். அதன் அர்த்தம் என்ன? ஆலோசனை அவன் ஏற்கவில்லை, அபிஷேகத்தை மதிக்கவில்லை. தாவீதோ அபிஷேகத்தை மதித்தான். அதன் அடையாளம் சவுலை விட்டு அபிஷேகம் ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? ஆனாலும் அவன் அபிஷேகிக்கப்பட்டவன். அதனால அவனுக்கு விரோதமா நான் என்ன செய்யக்கூடாது? கை நீட்டக்கூடாது. அபிஷேகத்தை மதித்தான். சவுலால் தன் ஸ்தானத்தை வைக்க முடியவில்லை, காக்க முடியவில்லை. எல்லாம் இழந்து அபிஷேகிக்கப்படாதவன் போல மரித்தான். ராஜ்யம் பறிக்கப்பட்டது. அவன் தலைமுறை எப்படி வந்துட்டுன்னா, யாராவது மேவிபோசேத் சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, என்ன தெரியுமா? செத்த நாயை போல இருக்கிற. எப்படி இருக்க வேண்டியவங்க ஸ்தானத்தை காக்கவில்லை. ஆனால் தாவீது ஸ்தானத்தை காத்தான். அதனாலதான் தாவீதுக்கு அணையாத ஒரு விளக்கை கர்த்தர் எரிய பண்ணி கொண்டே இருக்கிறார். அவன் கொம்பு உயர்த்தப்படும். தேவன் நமக்கு தருகிற ஸ்தானங்கள் உண்டு. அழைப்பு, பொசிஷன், அதை காத்து கொள்ளணும். அது ஆரம்பத்தில் அற்பமாய் தான் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படி சொல்லி தட்டி விடுவோம் என்றால் அந்த மேன்மையை நோக்கி நம்மால் நகரவே முடியாது. ஆமாம், எதுவுமே இன்னைக்கு அநேகர் வார்த்தையிலே விழுந்து போறாங்க தெரியுமா? இதெல்லாம் யார் பாப்பா? இதெல்லாம் மனுஷன் பாப்பாடா. இதெல்லாம் என்ன? வார்த்தையிலே விழுந்து போறாங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? வார்த்தையில. தாவீதை பாருங்க. தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் பாடினாங்க, சவுல் கொன்றது 1000. அந்த தாவீது 1000 பேருக்கு தலைவனா சவுல் வந்து அப்பாயின்ட் பண்ணும் போது தாவீது சொல்றாரு, அப்படியே நான்லாம் ஏமாத்துறோம். கடைசி வரை என்ன வேடு தெரியுமா அவர் வாயிலிருந்து வரும்? நான்லாம் ஏமாத்துறோம். தாவீதை வந்து தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவதற்கு தன் மகளை கொடுக்கிறான் சவுல். உடனே தாவீது சவுலுக்கு மருமகனாகிறதுக்கு நான் ஒவ்வொன்றையும் அவர் பெருசா பார்த்தார். ஆண்டவர் அடுத்த தலைமுறையை குறித்து சொல்றார். இவர் தாவீது, ஓம் பிள்ளை ஆலயத்தை கட்டுவான், கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்டுவான். நேர போய் நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. இதான் தாவீது. ஆமே, ஸ்தானத்தை தக்க வைக்க உங்கள் ஆரம்பத்தை நினைத்து கொண்டே இருங்க. இது கர்த்தரால் வந்தது. ஐந்தாவது சுதந்திரம். சுதந்திரம். ஆமென். இதை காத்து கொள்ள வேண்டும்.
எபிரேயர் 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூடாரங்களில் குடியிருந்தார். தேவன் நமக்கு தருகிற சுதந்திரம் உண்டு, இம்மையிலும் உண்டு, மறுமையிலும் உண்டு. ஹல்லேலூயா. அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதை நாம் சுதந்திரிக்கிறது மட்டுமல்லாமல் நாம் அதை காத்து கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சுதந்திரத்தை சுதந்திரித்த ஒருவன் உண்டு, சுதந்திரிக்க கூடாமற் போனவர்கள் அநேகர் உண்டு. கானான் எல்லாருக்குமான சுதந்திரம். ஆனால் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கானானை காண கூட இல்லை. ஆனா காலேபு அதை எப்படி காத்து கொண்டான் தெரியுமா? உத்தமமாய் பின்பற்றினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? அவன் எகிப்துக்கு திரும்பவே இல்லை, பின் வாங்கவே இல்லை. ஆமென். உத்தமமாய் பின்பற்றினான். காலம் 40 வருடம் காத்திருக்க வைத்தாலும் அன்றைக்கு இருந்த அதே பலனை காலேபுக்கு இன்றைக்கும் கொடுத்து அவனும் அவன் தலைமுறையும் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். மறுமையிலே தேவன் வைத்திருக்கிற சுதந்திரம் உண்டு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 3-4 வசனங்கள் மேலான சுதந்திரம், அழியாத ஆமென் வாடாத சுதந்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த சுதந்திரம் காக்கப்படணும்னா நான் ஓடி முடிக்கணும். நான் ஓடி முடிக்கணும்னா எபிரேயர் 12:1, இந்த எபிரேயர் 12:1 நீங்க மனப்பாடம் பண்ணி வைக்கணும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. அதன் அர்த்தம் என்ன? என் கண்கள் இயேசுவையே நோக்கி இருக்க வேண்டும். Fix your eyes on Jesus. இயேசுவின் மேல் பதிய வைக்க வேண்டும். இயேசுவை விட்டு என்னை விலக்குகிறத நான் தள்ளிவிட பழகணும். ஆமென். அப்படின்னு நான் என் சுதந்திரத்தை காக்கிறேன் என்று அர்த்தம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்குண்டு, சிறப்பான சுதந்திரம். இதை சொல்ல காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நான் எப்பொழுதும், சங்கீதம் 16 இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு முன்பாக எப்பொழுதுமே எப்பொழுதுமே. அப்படின்னா நம்முடைய சுதந்திரம் காக்கப்படும். ஆமென். தேவன் தந்த விசேஷித்த நன்மைகள். ஆமென். நம்முடைய ஆத்தும மீட்பு. ஆமென். விசுவாசம், அடுத்து குடும்பம், அடுத்து ஸ்தானம், அடுத்து சுதந்திரம். இதை இழந்துடக்கூடாது. காத்து கொள்ள கிருபையை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம். ஆமென். எழும்பி நிற்க முடிஞ்சால் எழும்பி நிற்கலாம், இல்லை உட்கார்றவங்க அப்படியே உட்காந்துக்கோங்க. முழங்கால் போட முடிஞ்சால் முழங்கால் போடுங்க. ஆமென். ஒரு 2 நிமிஷம். ஆமென். கைகளை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இந்த 5 சொல்லி, நீங்க எனக்கு தந்த அந்த விலையேற பெற்ற ஆத்மாவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்குள்ளிருந்து காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. வசனத்துக்குள்ளே இருந்து காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்துக்கொள்ள கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை
ஆண்டவரே, விசுவாசத்தை, விலையேறப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. நல்ல போராட்டத்தை போராடுகிறவர் விசுவாசத்தை காத்துக்கொள்வார். நல்ல போராட்டத்தை போராடுகிறவர். ஆமென். ஆண்டவர், இந்த விசுவாசம் மற்ற சந்ததியா நான் இருக்கவே கூடாதப்பா. விசுவாசம் குறையும் போதெல்லாம் உங்க வசனத்தினால மீண்டும் அனல் பற்றி எரியத்தக்க எனக்கு கிருபை தருவீராக, எனக்கு கிருபை தருவீராக, எனக்கு கிருபை தருவீராக. ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி குடும்பத்தை ஆமென். ஆண்டவரே, லோத்தை போல மூழ்கிற பேழையை கட்டக்கூடாதுப்பா. நோவாவை போல மூழ்காத பேழையை கட்டுகிறவனா. எல்லாரும் உண்மையா உங்க புருஷனை, உங்க மனைவியை, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆகார், ஆமென், ராகாப் மூழ்காத பேழையை கட்டுனா பாருங்க. ஆமென். மூழ்காத பேழை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே காத்து கொள்வீராக. ஒரு வெள்ளம் வரும்போது லோத்து மட்டும் நீ இருந்து என்னத்துக்கு லோத்து? உன் மனைவி எங்க? உன் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி ஆயிட்டு? ஆமென். எப்படி ஆயிட்டு? இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதப்பா. நோவாவை போல ஒரு மூழ்காத பேழை இயேசுவின் நாமத்திலே அந்த எச்சரிப்பின் சத்தம் எங்களுக்குள்ளே தொனிக்கப்படுவதாக. காத்துக்கொள்ள கிருபை. அப்படியே கைகளை உயர்த்தி தேவன் தந்த ஸ்தானம், தேவன் தந்த உயர்வு, தேவன் தந்த மகிமை, தேவன் தந்த அழைப்பு, ஆண்டவரை இதை இழந்து போயிடக்கூடாது. சவுலை போல இழந்துடக்கூடாது. தாவீதை போல ஸ்திரப்படணும். தாவீது நாளுக்கு நாள் ஆமென் பலப்பட்டார், ஸ்திரப்படணும். ஆண்டவர், இன்னைக்கு அநேக நன்மைகளை இழந்திருக்கிறோம்பா. திரும்ப எடுப்பித்து கட்ட கிருபை தருவீராக. திரும்ப எடுப்பித்து நிறுத்த கிருபை தருவீராக. இழந்து போகாதபடிக்கு நீர் தந்த உயர்வு, நீர் தந்த மேன்மை, நீர் தந்த ஸ்தானம் இது இழக்காதபடிக்கு கர்த்தாவே காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. அப்படியே கைகளை உயர்த்தி தேவன் தந்த சுதந்திரம், இம்மையிலே வைத்திருக்கிற கானான், மறுமையிலே வைத்திருக்கிற நித்திய ஜீவன். ஆமென். ஏலிமும் உண்டு, கானானும் உண்டு. இம்மையிலும் சுதந்திரம் உண்டு, மறுமையிலும் நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவரே, காலேபை போல சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உத்தமமாய் உம்மை பின்பற்ற, பின்வாங்காதிருக்க, திசை மாறாதிருக்க, உம்மை விட்டு பார்வை விலகாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. கிருபை உண்டாகட்டும். நிர்மூலமாகாதது நிற்பது கிருபை, நிர்மூலமாகாதது நிற்பது கிருபை. நீசரின் பாவம் நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே. ஆமென். நித்திய ரெண்டு கைகள் அப்படி விரித்து உயர்த்தி காத்துக்கொள்ள ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி காத்துக்கொள்ள. இன்னொரு ரெண்டு விஷயம் அப்படியே சொல்லுங்க. காத்துக்கொள்ள கிருபை, காத்துக்கொள்ள. அப்பா, ஆத்துமா, ஆண்டவர், விசுவாசம், குடும்பம், ஸ்தானம், சுதந்திரம் காத்துக்கொள்ள. ஆமென். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். திட்டமும் தெளிமா இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நோவாவை போல, ஆண்டவரே, தாவீதை போல, கொர்நேலியுவை போல
நாங்கள் காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் எங்களுக்கு தந்த நன்மை விலையேற பெற்றது, விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. இது மனுஷனால் உண்டானது அல்ல. ஆண்டவர், நீங்க எங்களுக்கு தந்த ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ளே துவக்கின விசுவாசத்துக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த ஸ்தானங்களுக்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த சுதந்திரத்துக்காக ஸ்தோத்திரம். இதை காத்துக்கொள்ள கிருபை தார், சுதந்திரிக்க பண்ணும், ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், சமாதானத்தோட அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை கனம் உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.